வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கணித்தபடியே மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையும் கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில்தான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் கிபி 1620ஆம் ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஓய்வ் கிட் என்பவரால் கட்டப்பட்ட கோட்டையின் முள்வேலி சுவர் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. 1978ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் கோட்டை அந்த பகுதியில் கவனம் ஈர்க்கும் சுற்றுலா தளமாகவும் இருக்கிறது. டேனிஷ் காலத்தில் கோட்டைக்குள் கடல் நீர் புகாத வண்ணம் செங்கல் சுண்ணாம்பால் தடுப்புச் சுவர்களை எழுப்பியிருந்தனர். அந்த சுவர் கடல் அரிப்பால் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் டேனிஷ் கோட்டை தற்போது 3வது முறையாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தரங்கம்பாடி கடற்கரை கொந்தளிப்போடு காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக அலையின் வேகமும் உயரமும் அதிகமாக உள்ளதால் கரைகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோட்டையின் பிரதான மதில் சுவருக்கு முன்னால் உள்ள முள்வேலி தடுப்புச் சுவர் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த நிவர் புயலின் போது இந்த முள்வேலி தடுப்புச் சுவர் கடல் அரிப்பால் இடிந்து விழுந்த நிலையில் புதிதாக மீண்டும் அமைக்கப்பட்டது. சுற்றுலா தலத்தின் அடையாளமாக விளங்கும் டேனிஷ் கோட்டைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு எஞ்சிய பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது.